முள்ளுக்கு போகிற சீக்கிரமா. சரி சரின்னு கொண்டு வாடா. அது வேறு அடிக்கிறாட்டே நீ அது 2 பேர் இல்லைங்கடா. சைடு அப்படி நின்று எடுக்கிறேன். 2 பேரும் இல்லைடா. விட்டுச்சா? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். கிடக்கு இல்லை அது நம்ம அடிச்சு இழுக்கிட்டு கொண்டாடா. ஓகே. என்னடா பூரா அந்த பாறையாத்தாண்டா விழுகுது. ஆயில்மெண்ட் அதான் சொல்கிறேன்ல. என்ன பூரா பாறையாக காமிக்கிறாங்கன்னு நினைக்காத. இந்த அங்கே ஒன்று இரா. அதாவது ஃபுல்லாகவே ஆயில்மெண்ட்டு. போன வாரம் கொலையில் போட்டேன் மூலிகை கொலை. இந்த வட்டம் மூலிகை ஆயில் எல்லாம் கடையில் தான் விற்கிது. நான் வீடியோவும் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தான் வாங்கிக்கிறேன்னு. ஸ்டிக்கரை நான் காமிக்க மாட்டேன். பாருங்க உயிரோடு இருக்குப்பா. அடேங்க அப்பா முருகா அப்படி இருக்காப்பா. போடா அடுத்து நீ இல்லைடா. வருதுல்றா கெண்டை வருதுல. ஐயோ நீ ஒரு விலை வெங்காயம் ஓயாமல் அதில் விடாதான்றில்ல இல்லை உன்னிய. ஈரா வாரே இந்த கண்டையை எடுத்துக்கிட்டு அந்த நேரம்ல போட்டுறாரா. இங்கிட்டே எடுத்து போகிறா அப்படியே கொண்டு வாடா. அடம்புறா இழுக்குல பாறைதானா? சின்ன பாறை. ஆமாம் அவர் அண்ணன் தம்பி 2 பேரும் நேசிக்கினாரா. ஆகா சூப்பர். பாறை விழுகுது. ஃபுல்லாக பாறை தான் விழுகுது. கொடுத்துருக்கா காட்டில் அசல் விழுக மாட்டேது. கொடுத்த ஆயில் இந்த பாறைக்காக தான் கொடுத்துருப்பாரு. ஆமாம் அந்த ஆயில் மட்டும் தொட்டு வச்சு போட்டாலே கிளியராக விழுகும். ஓகே இப்போ பார்த்து எடுறா. ஓகே. வணக்கம் நண்பர்களே. இந்த மாவு பிடிச்சாச்சு. நான் சொன்ன அந்த மூலிகை ஆயிலை இந்த இதில் அப்படியே தொட்டு வைக்கிறான். நீ இந்த ஆயிலை வச்ச உடனே வெறும் பாறை மீன் தான் கிடைக்கிது. வேறு மீன் கிடைக்கிறதுக்கு ஆயில் இருக்கா? இது வந்து பாறை வேற. ரோகு பெரும்பாலும் விழுகாது. கட்லா விழுகும். கட்லா விழுகும். இந்த ஆயில் ஒரு டப்பா என்ன ரேட்டு வரும்? இது டப்பா 450 ரூபா. இந்த இங்கிட்டு ஸ்டிக்கர் இருக்கே நான் காமிக்க மாட்டேன். ஆயிலோட சொல்கிறீங்களா வெறும் டப்பா மட்டும் சொல்கிறீங்களா? இல்லை ஆயிலோட சேர்த்து தான். இல்லைங்க இது எப்படி இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கி மீன் பிடிக்கிறீங்க? ஆமாம் அப்படியே இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா இதுக்கு யூடியூப் சேனலில்? அதாவது ஒரு ஆள் சரக்கு அடிக்கிறதெல்லாம் செலவு பண்ணும், ஒரு ஆள் சீட்டாட்டையில் செலவு பண்ணும், ஒரு ஆள் சாரியில் செலவு பண்ணும். நான் மீன் பிடிக்கிற ஒரு பொழுதுபோக்காக செலவு பண்ணுறேன். கிடச்சா வீட்டுக்கு 8 கிடச்சா 4 குழம்பு வைப்பேன், 4 விற்றுட்டு போவேன். இந்த மாவு செலவுக்காவது கொடுத்துட்டு போய் விற்றுட்டு போவேன். அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் இல்லாத மக்களுக்கு ஆள் கொண்டு ஒன்று கேட்டு அந்த கிளடு கட்டி கொண்டு ஒன்று கொடுத்துட்டு போவேன். பரவாயில்ல. ஆமாம் பூரா வாய்கிலேயே பேசுவாங்க. அதை சீரேன் ஆனை சீரேன் புனைச்சீரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒன்று வளரிப்பாண்டி செய்வார். இப்போ எனக்கு ஒருத்தர் வீடியோ அனுப்புகிறாரு விரா அடித்து. மாமா பால்பாண்டி அவர் மாவு சப்பலெல்லாம் பண்ணுறாரு. எனக்கு ஒரு நல்ல நண்பர், நல்ல ஒரு மாவு வச்சுனேன். நான் பழகுனதில் எதையுமே விட்டு கொடுத்து போகிற தன்மை உள்ளாள். நம்ம எத்தனை இடத்துல பழைய இருப்பா வச்சுருப்போம். ஒரு சிலர்லாம் இப்போ ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறோம்னு வச்சுங்க, 4 பேர் சேர்ந்து பிடிக்கிறோம். 4 பெருசு சிறுசு எல்லாமே இருக்கும். நீ 2 பெருசு எடுத்துப்போ, நீ 2 சிறுசு எடுத்துப்போ, நான் 2 பெருசு எடுத்துப்பேன், கலந்தே எடுக்கணும். ஒரு சிலர் நான் பெருசாட்ட எடுப்பேன் ஆனால் எல்லாம் எடுப்பேன்ட்டு வாங்க. குருநாதா அப்படி எல்லாம் ஓரம் கட்டி விட்டுறா. குருநாதா செயற்கைக்கு செட் ஆகாது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஈவுசோவாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், நேருக்கு நேரம் பேசணும், உண்மையாக பேசணும். இப்படி ஆளோட தான் நான் சேருவேன். என் பழக்க வழக்கமும் இப்படி ஆளோட தான் இருக்கும். நான் பாட்டு நான் பிடிக்கிறேன்னா வந்தால் 2 வயசானவங்க மீனுக்கு போகிற இல்லை கேட்டால் இல்லாதவங்க கேட்டாங்களா கேட்டா நீ ஒன்று வச்சுக்க கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா எதுவுமே சுடுகாட்டு கொண்டு போக முடியாது மக்களே. போகிற வெளில 2 கொடுப்பாங்க. ஒன்று நெத்தி காசு, இன்னொன்று வந்து வேட்டி சட்டை, இன்னொன்று வந்து இந்த குடமடைக்கிறது. முட்டி போகும்போது அந்த முட்டியை உடச்சி உனக்கு இது பங்கு இல்லைன்னு சொல்லி அங்கேயே நம்மளை விரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் போகணுமே அங்கே சுடுகாட்டில் நெத்தி காசு, அது மிஞ்சாது. இப்போதாப்போ வந்தேன், அது மிஞ்சாது. நீ இந்த பூமியில் நடக்கிற பாரு, எவ்வளவு நடக்கிறியோ அதுக்கு பூரா பூமி வட்டி முதலுமா ஒன்று தின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நிழலில் ஒதுங்குறீங்கள அந்த மரமும் ஒன்று வட்டி கேட்கும். ஒன்று மண் சாப்பிடுமா இல்லை மரம் சாப்பிடுமான்னு மனுஷனுக்கே தெரியாது.
இருக்கிற அளவுக்கு நல்லதை செய்யுங்க, உள்ளதை பேசுங்க, யார் குடும்பத்தையும் கெடுக்காதீங்க, நல்லா பழகுங்க. பிடிக்கலண்டாப்பா இப்படி பேசாதன்னு சொல்லு, மீறி பேசுனா நீ விளைவிக்க, அதான் நல்லது. ஆமாம். ஸோ வாடா எரியும் போது அவன் ஆன் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. ஏரியாப்பா ஏறா, அவனு ஏறா தூக்கி ஏரியா பாரு முட்டா. ஏய் அசிங்கமாக பேசு. வீட்டில் படிக்கிறதுக்கு எடுத்துட்டீங்களா? அப்படியே கட் பண்ணி பாட்டிக்கலாம். இந்தா இரு, ஒரு ரவுண்ட் எடுத்து இல்லை, இன்னும் சுற்றலை, இன்னும் அடிக்கலை. டைட்டில் இருக்கும்போது அடி இன்னும் அடிக்கலை, சுற்றி வச்சுட்டு ஓடிச்சு, ஓடிச்சு சுட்டு போக்குல என்ன இல்லைக்குதா? டைட்லேயே கொண்டு வந்தா தாண்டா, எங்கே கொண்டு போகுது ஒரு. நான் சொன்னேன்ல எண்ணெய் வச்சு போட்டால் விழுகும் அப்படின்ட்டு. என்ன நச்சாங்கண்ணே? கடலை எண்ணெய், நீ வேற, இது ஒரு ஆயில் எண்ணெய்ப்பா. என்ன மஜா ஓடிக்கிட்டு அவர் புதுசாக ஒரு ஆயில் எழுதிட்டு இருக்காப்புல பாருங்க மக்களே. பாருங்க நண்பர்களே, பாறை மீனுக்கு தான் இந்த ஆயில் போட்டுருப்பாரு போல், வெறும் பாறை மீனாக தான் மாட்டுது. ஆயில் போட்டோம், போட 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 அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். இப்போ தம்பி 2-3 தடவை விட்டுட்டியா, வேட்டியில் விட்டேன், கையிலே பிடிச்சிருச்சிங்க மக்களே, ரொம்ப கவனமாக செய்யணும் போல். ஆமாம் பார்த்துக்குங்க. கீழே கீழே போட்டுருந்தேன், இல்லை நம்ம கையில் ஏறி. என்ன சொன்னேன் நீங்கள் போடுறீங்க? இதை போட்டு ஆம்பளாம சரி அங்கே வந்தால் அந்த மூளை சுணக்க வச்சு நல்லா இழுத்து விட்டு ஏதாச்சும் 5 200 ஏற்றிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆள் பத்தாத.